Praise the Lord. ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் போதுமானவராய் இருக்கிறாரு. Welcome to the covenant of the day, and today is 17th June 2026 Wednesday, புதன்கிழமை. இந்த புதன்கிழமை உங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு நாளாக இருக்கட்டும். கர்த்தர் தொடர்ந்து உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்தி காப்பாராக. ஆமென். இன்றைக்கான வசனம் யூதா ஜூட் சாப்டர் 1 verse 4 பாப்பங்களா? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று. For certain men have crept in the unnoticed, who long ago were marked out for this contamination. Ungodly men who turn God's grace of our God into a lowness and deny the only Lord God and our Lord Jesus Christ. ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு கேதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாகவர்களாக என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. ஆக்கினைக்குள்ளாவர்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. பூர்வத்தில் என்றால் பழைய ஏற்பாட்டில் நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறது. என்ன எழுதியிருக்கிறது? அருமையானவர்களே, பக்கத்தில், அதாவது என்ன சொல்றாரு, பக்க வழியாய் நுழைந்தார்கள். நேர் வழியாய் வராம பக்க வழியாய் வந்தார்கள். என்னதுங்க? சுவிசேஷத்தை, ஆண்டவருடைய அந்த நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளாமல் அதில் இருக்கிற சத்தியத்தை மாற்றி தங்களுக்கு ஏற்றவாறு அதுகளை போதித்து சபைக்குள்ளே நுழைந்து அவர்களுடைய கருத்துக்களை பரப்புகிறார்கள். ஜனங்களை பின்வாங்க செய்கிறார்கள். சத்தியத்தை விட்டு விலகு செய்கிறார்கள். அதைத்தானே இங்கே அவர் சொல்லுகிறாரு, அப்படி செய்யாதீங்க. For this ungodly man என்றால் காம விகாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலக பாவ இச்சையான வாழ்க்கை, who turn the grace of our God into a lowness and deny the only Lord God and the Lord Jesus Christ. இப்படி பாவ எண்ணங்களை, பாவ காரியங்களை, சரி தவறில்லை ஆண்டவரே அப்படிலாம் சொல்லி இந்த கிருபையை பத்தி பேசி அது உள்ளே கொண்டு வந்து இயேசுவையை மறுதலிக்கிற மாதிரியான ஒரு சிந்தனைகளை, தப்பான எண்ணங்களை உருவாக்குகிறார். இன்னைக்கு சபையில இருக்கிறது அருமையானவர்களே. நிறைய சபைகள், நிறைய ஊழியக்காரர்கள். ஏன்னா ஏசாமி சொன்னாரு, என் பேரை சொல்லியே என்னை பின்பற்றுகிறவர்களை வஞ்சிப்பார்கள் என்று சொன்னார். அதனால நீ ஜாக்கிரதையாரு. They will come in my name. Hallelujah. So you have to understand, dear brother and sister, unless you know this gospel, if you know the Lord Jesus Christ, you know the word of God, அதோட வார்த்தை உனக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் உன்னை யாரும் வஞ்சிக்க முடியாது. They cannot take you a straight track. ஆமாதானே? சிலர் ஆவியில நிரம்பின சபை, ஆவி இல்லாத சபை எல்லாம் என்று பேசுகிறார்கள். அது தப்பு. நீ யார் அதை சொல்லுவதற்கு? ஆவியை கொடுப்பதும் கொடுக்காததும், இருப்பதும் இல்லாததும், அதை ஜட்ஜ் பண்றது யாரு? நியாயம் தீர்ப்பது யாரு? ஆண்டவர். ஆனா நீ ஆண்டவர் செய்யும் இடத்துல உட்கார்ந்து கொண்டு அவருடைய சீட்ல நீ உட்கார்ந்து நீ நியாயம் தீர்க்கிற. ஆமா தானே? இது சரியா? கிருபையாய் வாழ வேண்டிய, இரக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டிய கர்த்தருடைய பிள்ளைகள் இப்ப ஆணவத்தில் இருக்கிறாங்க. The spiritual proudness, அந்த என்ன சொல்லுவாங்க, ஆன்மீக பெருமை. இங்க தப்பானதை போதித்து திசை மாறி செய்கிறார்களாம். நல்ல அந்த வசனத்தை மாறி மாறி வாசிங்க. அப்ப நாம் கவனமாக இருக்க வேண்டும். அப்ப யூதா சொல்றாரு, இல்ல நீங்க கேர்ஃபுல்லா இருங்க, உங்களை வஞ்சிக்கிற ஆவி விட்டது, வஞ்சிக்கிறாங்க. அதனால இயேசுவை விட்டு போயிடாதீங்க. டோன்ட் காம்ப்ரமைஸ். அதைத்தான் சொல்ல வர்றாரு. வாட்ச் அண்ட் ப்ரே. சாத்தானவன் கெஞ்சிக்கிற சிங்கத்தை போல அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான். We have to be careful. Dear brothers and sisters, ஒப்பு கொடுங்க. கர்த்தர் தொடர்ந்து உங்கள் பேசுவாரு.
கவலைப்படாதீங்க. உங்கள் ஜெபத்தை அவர் கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். அவருக்கு உண்மையா, நேர்மையாய், பரிசுத்தமாய் வாழுங்க. ஒப்பு கொடுப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. இந்த நாளிலே உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளோடு தங்கட்டும். அப்பா, இந்த வசனங்கள் புரியவும் விளங்கிக் கொள்ளவும் உதவி செய்யுங்க. ஆவியானவரே, நீங்களே இடைப்படுங்க. இன்றைக்கும் அவங்க வாழ்க்கையில அற்புதம் செய்யுங்க. நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவை நாமத்தின் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். என் பிரதர் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, யாரும் உன்னை வஞ்சிக்காதபடி வசனத்துக்குள்ளே பலப்பட்டு. Take care and God bless.